துஆவையும் இணைத்துக் கொண்டு விட்டான். ஏன் ரமலானுடன் துஆ இணைக்கப்பட வேண்டும்? ரமலானுடன் குர்ஆன் இணைக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆனுடன் ரமலான் இணைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல விடயம், அது விளங்குது. ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட இரவு லைலத்துல் கத்ர் ரமலான்ல தான் இருக்கிறது. குர்ஆனின் ஊடாக ரமலானுக்கு சிறப்பு கிடைத்தது. ரமலானின் ஊடாக குர்ஆனுக்கு சிறப்பு கிடைக்கவில்லை, குர்ஆனின் ஊடாக ரமலானுக்கு சிறப்பு கிடைத்திருக்கிறது. குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதத்தின் காரணமாக ரமலான் கண்ணியப்படுத்தப்படுகிறது. குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட இரவு ரமலானில் இருப்பதின் காரணமாக ரமலான் கண்ணியப்படுத்தப்படுகிறது. ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் இடையில் ஒரு நெருங்கிய உறவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால தான் நாங்கள் தராவீஹுடைய தொழுகைகள்ல நாங்கள் குர்ஆனை தமாம் செய்கின்றோம், குர்ஆனுடைய வகுப்புகள் நடக்கிறது, குர்ஆனை பற்றி பேசுகின்றோம், குர்ஆனை விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். பாதையோரங்கள் எல்லாம் குர்ஆனை பற்றிய பெல்போர்ட்ஸ் ஏதோ ஒன்றை ஒட்டி வைத்திருக்கின்றோம். குர்ஆனை படிப்போம், குர்ஆனை விளங்குவோம், குர்ஆனை பரத்துவோம். குர்ஆன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லா இடங்களிலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதே போலத்தான் ரமலானுடைய மாதம் துஆவுக்குரிய மாதம். இந்த ஹுத்பாவின் ஊடாக துஆ என்றால் என்ன, ஒரு மனிதன் எப்ப துஆ கேட்கணும், துஆவினுடைய யதார்த்தங்கள் என்ன, அல்லாஹ் குர்ஆன்ல துஆவை பத்தி என்ன சொல்லுகின்றான்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில துஆ ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. எல்லா சந்தர்ப்பத்திலும் துஆ இருக்கிறது.